நினைக்கிறான், ஆனா அவன் பணக்காரன் ஆகுறான். பிசினித்தனம் பண்றவன் தரித்திரன் ஆகுறான். என்னையா உன் சகோதரன் கஷ்டப்படும் போது வசனம் என்ன சொல்லுது? ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஒரு கர்ப்பத்துல 2 பிள்ளைங்களை கர்த்தர் பெற வைக்கிறதே, ஒருத்தன் கஷ்டப்பட்டா இன்னொருத்தன் ஓடி அவன் கைப்பிடிக்கதான். அப்ப கர்ப்பத்துல உன் கணவரோட ஒருத்தரை பிறக்க வச்சார்னா, அவன் கஷ்டப்படும் போது உன் கணவர் ஓடி போய் உதவி செய்தான் பிறக்கவே வச்சார். பிறப்பின் நோக்கம் சகோதரராய் பிறந்தது ஒருவன் ஆபத்தில் இருக்கும்போது ஒருவன் காப்பாற்றத்தான். ஆனா அதை செய்ய விடாம, ஏன்னா இப்ப சமீபத்துல கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சேன். என் மனசே வலிச்சுச்சு. அந்த அம்மா கண்ணீரை பார்த்தேன், கலங்கிட்டேன். நைட்லாம் தூக்கம் வரல அந்த குடும்பத்தை நினைச்சேன். கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு டாக்டர் ஆக்குனா, கட்டிட்டு வந்தவ சொன்னாலாம், என்ன சொன்னாலாம் தெரியுமா? உங்க அப்பா அம்மாவுக்கு 1 ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு என் பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணி, 2 பிள்ளை மேல சத்தியம் பண்ணி அவங்க அம்மா கெஞ்சி நிக்கிறாங்க. எப்பா எப்பா தம்பி கொஞ்சம் குடியப்பா, காசு வேணும்பா அப்படின்னு கேட்டா சொன்னாங்களா, என் பொண்டாட்டி சத்தியம் வாங்கியிருக்கா. ஆபத்தில் உறவுகிற சகோதரன் உங்ககிட்ட லட்சத்தை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லல, 1000 ரூபாய் முடியல கொண்டு போய் கொடு. அவங்க பிள்ளைய காலேஜ்ல சேர்க்க போறாங்களே, அந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோமா, ஒரு 1000 ரூபாய் இந்தாமா, எனக்கு ரொம்ப முடியாது, நானே கஷ்டப்படுறேன், ஆனா என்னால முடிஞ்சது. நான் காலேஜுக்கு போகும்போது எங்க அப்பா இருந்தாரு, ஆனா அவர் அவ்வளவா இது பண்ணல. எங்க மாமா எனக்கு ஒரு சின்ன போன் வாங்கி கொடுத்தார், ஒரு மாமா எனக்கு உடைகள் வாங்கி கொடுத்தார், ஒரு மாமா எனக்கு பெட்டி வாங்கி கொடுத்தாரு. காலேஜுக்கு போகும்போது 4 மாமாங்க. அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சாங்க. ஆன்டி மாருங்க விட்டாங்க செய்யுங்க. இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோமே. தங்கச்சி ஆபத்துல இருக்கும் போது கை விரிக்கிறது என்ன? ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் மொத்தம் அவங்க கட்ட சொல்லல, இயன்றதை ஏன் செய்யல? இதெல்லாம் தான் குடும்பத்துல சாபங்களுக்கு ஒரு பெரிய. பெற்றோரை அவமதித்து கனவீனப்படுத்தி நீ நன்றா இருக்கணும், பூமியில நெடுநாள் வாழணும்னா உன் தாயையும் தகப்பனையும் கனப்படுத்தணும். உங்க புருஷன் ரொம்ப நாள் இந்த உலகத்துல வாழணும்னா அவங்க அப்பா அம்மாவை அவன் கனப்படுத்தணும். கனப்படுத்த நீங்க விடணும்.